கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 62வது வசனம். வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது பேதுருவை குறித்து சொல்லுகிறது, அவன் மனம் கசந்து அழுதான். எதற்காக பேதுரு அழுகிறான்? இயேசு சொல்லுகிறார், இந்த நாளிலே நீ என்னை மறுதலிப்பார். ஆனால் பேதுரு அவர்கள் நடுவே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தவன், இயேசுவோடு கூட இருந்தவன், அந்த இடத்திலே இயேசுவை மறுதலிக்க ஆரம்பிக்கிறான். 3 முறை மறுதலிக்கிறான். அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் அல்ல அந்த மனிதன், நான் இயேசுவோடு கூட இருந்தவன் அல்ல என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்கிறான். 3 முறை மறுதலித்த பொழுதுதான் கர்த்தர் அவனை திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் அவனை திரும்பி பார்த்த பொழுது கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எனக்கு அருமையானவர்களை, தவறு மனிதனுடைய வாழ்வில் நடப்பது இயற்கை. ஆனால் தவறை மனிதன் தெரிந்து திருத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு மனம் கசந்து அழுகிறான். ஆனால் யூதாசை பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுத்தவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறான். ஆனால் ஒரு வகையில் பேதுருவும் இயேசுவை காட்டி கொடுத்தவன் தான், மறுதலித்தவன். இப்பொழுது அவன் இயேசு தன்னை பார்த்த பொழுது, அவருடைய முகத்தை பார்த்த பொழுது கர்த்தர் தன்னோடு கூட பேசின வார்த்தையை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்களை பேசியிருக்கார். எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வருகிறது. எவ்வளோ காரியங்களில் நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம், எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். எச்சரிக்கப்பட்டும் சில காரியங்களில் மீறி நடந்து அதன் மூலமாய் கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். இந்நாளில் கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. நம் மனம் போன போக்கில போகாதபடிக்கு என்னுடைய மனம் எதை சொல்லுகிறதோ, என்னுடைய மைண்ட் என்ன சொல்கிறதோ நான் அதுபடி நடப்பேன். என்னுடைய பணத்தினாலும் என்னுடைய பலத்தினாலும் நான் நடப்பேன் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். பேதுரு மனம் கசந்து அழுதான். இந்த காலைவேளையிலே உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டு முன் இதயத்தை கடினப்படுத்தாது. ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து திரும்பி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. அன்று பேதுருவின் முகத்தை நீர் பார்த்த பொழுது அவன் தன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான். மனம் கசந்து அழுதான், மனம் திரும்பினான், உமக்காக சாட்சியாக நின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் கேட்கிற ஒவ்வொருவரும் வாழ்வில் தவறுகள் செய்திருக்கலாம்பா. மனம் கசந்து அழும் பொழுது இன்று ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.